தொடர்ந்து இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். துணைவேந்தர் நியமனத்தில் மாநில அரசின் அதிகாரத்தை குறைக்கும் யுஜிசி விதிமுறைக்கு எதிராக சட்டப்பேரவையில் தீர்மானம். வரைவு நெறிமுறைகளை திரும்பப் பெற வேண்டும் என்ற முதலமைச்சரின் தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன். மறுப்போரே இல்லை. தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. யுஜிசி விதிமுறையை ஏற்காவிட்டால் பட்டங்களை வழங்க முடியாது என பகிரங்க மிரட்டல். மாநில பல்கலைக்கழகங்களை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டுவர மத்திய அரசு முயற்சிப்பதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. கட்டுப்பாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்களை தனது முழு கட்டுப்பாட்டில் கொண்டுவர முயற்சி செய்வது கெடு நோக்கம் கொண்டது, சுயநலமானது. இவர்களாக ஒரு உத்தரவை போட்டுவிட்டு இதனை அமுல்படுத்தாத கல்வி நிறுவனங்கள் யுஜிசி திட்டங்களில் பங்கேற்க முடியாது என்று சொல்வது அநியாயம் அல்லவா? அதுவும் பட்டங்களை வழங்க முடியாது என்பது பயங்கரமான மிரட்டல் அல்லவா எடுத்துக்காட்ட முடியும். யுஜிசிக்கு எதிரான தீர்மானத்திற்கு அதிமுக, பாமக ஆதரவு. திருத்தம் இறுதியானது அல்ல என பாஜக எதிர்ப்பு. யுஜிசி வரைவு விதிகள் விவகாரத்தில் மக்களின் கருத்து அடிப்படையில் ஆணையத்திற்கு பரிந்துரை செய்யப்படும். யுஜிசி தலைவர் ஜெகதீஷ் குமார் நியூஸ் 18க்கு பிரத்யேக பேட்டி. எந்த பல்கலைக்கழகத்திலும் துணைவேந்தர் நியமனத்தை தாமதப்படுத்துவது நோக்கம் அல்ல. அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனம் தொடர்பான கேள்விக்கு யுஜிசி தலைவர் பேட்டி. பெரியாரை அவமதித்த சீமானின் சென்னை வீட்டை முற்றுகையிட முயன்ற தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினர் கைது. புதுச்சேரி வந்த சீமானுக்கு எதிராக போராடியவர்களை தடுத்ததால் தள்ளுமுள்ளு. பெரியார் விவகாரத்தில் சீமான் மாறி மாறி பேசுவதாக செய்தியாளர்கள் குற்றச்சாட்டு. அன்று தெளிவு இல்லாததால் பெரியாரை ஆதரித்ததாகவும் தற்போது தெளிவு வந்துவிட்டதால் எதிர்ப்பதாகவும் சீமான் விளக்கம். மாறி மாறி பேசல, படிச்சதானே நான் படிக்கிறேன். படிச்சுக்கிட்டே வரும்போது தெளிவு வருது. நீங்க கேக்குறீங்க அன்னைக்கு தெளிவு இல்ல, அன்னைக்கு படிக்கல, இன்னைக்கு தெளிவு வந்துருச்சு, எதுக்குறேன். நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு எதிராக சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் திமுக புகார். கோவை, கடலூர், தஞ்சாவூர், ஈரோடு காவல் கண்காணிப்பாளர் அலுவலகங்களில் பெரியாரிய இயக்கங்கள் சார்பில் மனு. கோவையில் மாட்டிறைச்சி விற்க எதிர்ப்பு தெரிவித்து மிரட்டல். பாஜக ஓபிசி பிரிவு மாநகர செயலாளர் சுப்பிரமணி மீது 4 பிரிவுகளில் காவல்துறை வழக்கு. நடிகர் விஷால் பற்றி கற்பனையான கதைகளை பரப்ப வேண்டாம். விஷால் மக்கள் நல இயக்கம் வேண்டுகோள். திருப்பதியில் நெரிசல் சரியாக பதிலளிக்காத அதிகாரிகளை கடிந்து கொண்ட ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெறுபவர்களுக்கு ஆறுதல் கூறினார். அல்லு அர்ஜுனை கைது செய்தது போன்று திருப்பதி கூட்ட நெரிசலுக்கு காரணமானவர்களையும் கைது செய்ய வேண்டும். ஆந்திர முன்னாள் அமைச்சரான நடிகை ரோஜா வலியுறுத்தல். திருப்பதி லட்டு விவகாரத்தில் பரிகார தீட்சை மேற்கொண்ட பவன் கல்யாண் இப்போது என்ன செய்வார்? சந்திரபாபு நாயுடுவை ராஜினாமா செய்ய வைப்பாரா என ரோஜா கேள்வி. சட்டப்பேரவையின் கேமராக்கள் எதிர்க்கட்சியின் பக்கம் திரும்பவே இல்லை என எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். சட்டப்பேரவை ஆளுங்கட்சி வரிசையோடும் சபாநாயகரோடும் முடிந்துவிட்டதா என்றும் கேள்வி. பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் இலவச வேட்டி சேலை வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். மாநிலம் முழுவதும் 2 கோடியே 20 லட்சம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்க ஏற்பாடு.
சேலை உள்ளிட்டவை அடங்கிய பொங்கல் பரிசு தொகுப்பு பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. திருமிகு சங்கீதா அவர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படுகிறது. சென்னை லயோலா கல்லூரியில் பொங்கல் விழா கோலாகலம். தமிழர்கள் இலக்கியங்களான புறநானூறு, சிலப்பதிகாரம் பெயரில் குடிசைகள் அமைப்பு. அமைச்சர் செந்தில் பாலாஜி வழக்கில் கூடுதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது அமலாக்கத்துறை. போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி பதிவு செய்யப்பட்ட வழக்கில் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் தாக்கல். குஜராத்தில் கார் கண்ணாடிகளை உடைத்து மடிக்கணினிகள், ஐபோன்கள் திருட்டு. திருச்சியைச் சேர்ந்த 12 பேர் கைது. தற்போதைய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சார்கள் பலரும் அதிமுகவினராக இருப்பது வெட்கக்கேடு என்று அமைச்சர் சிவசங்கர் எடப்பாடி பழனிசாமிக்கு பதிலடி கொடுத்திருக்கிறார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் அருவருக்கத்தக்க வதந்தியை பரப்பி வருவதாக எடப்பாடி பழனிசாமி மீது அவர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்ததோடு மட்டுமல்லாமல் அதிமுகவினர் குறித்து அவர் ஒரு கருத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். சார்கள் பலரும் அதிமுகவினராக இருப்பதே வெட்கக்கேடு என்றும் அவர் பதிலடி கொடுத்திருக்கிறார். பெரியார் என்ன சமூக சீர்திருத்தம் செய்துவிட்டார் என்று நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியிருக்கிறார். புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழ் மொழியையும் தமிழர்களையும் பெரியார் இழிவுபடுத்தியதாக கூறினார். பெண்ணிய உரிமை, பகுத்தறிவு, சமூக நீதி ஆகியவற்றை பெரியார் மட்டும்தான் செய்தார் என்பதை ஏற்கவில்லை என்ற அவர் வளராரை தாண்டி பெரியார் என்ன சமூக சீர்திருத்தம் செய்துவிட்டார் என்றும் கேள்வி எழுப்பினார். முன்பு பெரியார் பற்றி தெளிவில்லாமல் ஆதரவாக பேசியதாகவும் தற்போது தெளிவாகிவிட்டதாகவும் அவர் கூறினார். இத்தனை எடுத்து வைக்கிற எதுக்குமே சான்று கேட்காது. நீங்க இதுக்கு சான்று கேட்குங்க. பெரியாரின் எழுத்துக்களை அரசுடைமையாக்கிட்டு எனக்கு சான்றுகளுக்கு தரேன். ஏங்க நீங்க எழுதுன புத்தகத்தை எல்லாம் நீங்க முடக்கி வீட்டுக்கு தனி சொத்தா வச்சுக்கிட்டேன் ஆதாரம் கேட்டா அதுக்குள்ளதான் இருக்க எடுத்து வெளியிடுங்க. நீங்க பெரியாரு பேசினாரு, பெரியாரு சாதி ஒழிப்பு பேசினாரு, பெரியாரும் பெண்ணியம் பேசினாருன்னா பேசாம போயிருப்பான். பெரியார் தான் அப்படிங்கும்போது நீ என்ன சமூக சீர்திருத்தம் பண்ணிட்டவள்? எங்கள் மூதாதை வல்லரால் வைகுந்தரை தாண்டி என்ன நீ சமூக சீர்திருத்தம் இங்க பண்ணீங்க? மாறி மாறி பேசல. படிச்சதானே நான் படிக்கிறேன், படிச்சுக்கிட்டே வரும்போது தெளிவு வருது. பெரியார் பேசியதாக சீமான் கூறிய சர்ச்சை கருத்துக்கு ஆதாரம் இருப்பதாகவும் இந்த விவகாரத்தில் சீமானுக்கு ஆதரவு தெரிவிப்பதாகவும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். பெரியார் எங்க சொன்னாரு, எந்த புத்தகத்துல சொன்னாரு, அதற்கான எவிடன்ஸ் எல்லாம் நான் கொடுக்கிறேன். சீமான் நான் சப்போர்ட் பண்ணி எவிடன்ஸ் நான் கொடுக்கிறேன். அதை பொதுவெளியிலே பேச வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது என்னுடைய கருத்துங்க. அதனால சீமான் யாராச்சும் போலீஸ்காரங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா அந்த புத்தகத்தையும் காப்பியும் கொடுத்தா போது, வேற எது வேண்டாம். பட் நான் அந்த கருத்தை பொதுவெளியில பேச விரும்பல. காலம் கடந்து விட்டது, அரசியல் மாறிவிட்டது, மக்கள் அரசியலை புதிய பார்வையில பாக்குறாங்க. பெரியார் அவர்கள் இதற்கு முன்பு பேசியதெல்லாம் பொதுவெளியில் எடுத்து பேச ஆரம்பிச்சோம்னா ரொம்ப தவறா போயிருங்க.